எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன சொல்ல போகிறேன்னா, சிவனின் 3வது கண் எப்போது துறக்கும்? அதுதான் கேள்வி. சரியா? அதாவது நம்ம கல்யாணம் பண்ணுறோம். பொதுவாக எல்லோரும் சில பேர் வீட்டில் கல்யாணம் பண்ணுறாங்க. வசதி உள்ளவங்க வீட்டில் கல்யாணம் பண்ணுறாங்க. வசதி இல்லாதவங்க கோயிலில் கல்யாணம் பண்ணுறாங்க. என்ன, கோயிலில் கல்யாணம் பண்ணால் தான் நம்ம கல்யாணம் பண்ணும்போது மாப்பிள்ளைக்கோ பொண்ணுக்கோ தோஷம் இருந்தால் அது கோயிலில் கல்யாணம் பண்ணால் அந்த தோஷை நிவர்த்தி ஆகும். ஏன்னா தெய்வங்கள் இருக்கிற சன்னதி தான் கல்யாணம் பண்ணுறதுக்கு உகந்த இடமா முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. அந்த காலத்துலாம் கல்யாணம் பண்ணுறாங்கனாக்கா கண்டிப்பாக அது ஒரு தெய்வம் இருக்கிற ஸ்தலமாக தான் இருக்கும். சரியா? அதனால் எந்த கோயில் இருந்தாலும் பிரச்சனை இல்லை. அதாவது பொதுவாகவே எல்லாமே சிவன் கோயிலில் தான் கல்யாணம் பண்ணுவாங்க. என்ன, அதுக்கப்புறம் பெருமாள் கோயிலையும் பண்ணுறாங்க, முருகன் கோயில் நிறைய அவங்கவுங்க பிடிச்ச மாதிரி அவங்க தெய்வத்துக்கு குலதெய்வம் கூட கல்யாணம் பண்ணுறாங்க. என்ன, அதாவது எந்த கோயிலில் கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் இல்லை. ஆக மொத்தத்தில் கோயிலில் கல்யாணம் பண்ணால் தோஷங்கள் இருங்க நிவர்த்தி ஆகும். அது ஏன் கோயிலில் கல்யாணம் நிவர்த்தி ஆகும் அப்படின்னாக்கா, இப்போ கல்யாணம் பண்ணும்போது பார்த்தினாக்கா அக்னி மூட்டுவாங்க. அக்னி சாட்சியாக தான் கல்யாணம் பண்ணுறது. அப்படின்னா தான் ஏன்னா அக்னி தான் நிரந்தரமாக நமக்கு ஒளி கொடுக்குது. என்ன, அப்போ அந்த அக்னி மூட்டும் போது அந்த அக்னிக்கு உயிர் கொடுக்கணும். அப்போ உயிர் கொடுக்கும்போது சூரியன் ஒளி வேணும். அப்போ அதுக்கு தான் மந்திரம் ஓதுவாங்க. அந்த மந்திரத்தை அந்த அக்னிக்கு உயிர் கொடுக்கறதுக்கு ஐயருங்க என்ன செய்வாங்க, மந்திரம் ஓதுவாங்க. அப்படின்னா தான் அந்த அக்னிக்கு உயிர் வரும். அந்த டயத்தில் தேவையில்லாத கெட்ட சக்தியெல்லாம் கோயிலில் நுழையும் போது அப்போ தெய்வம் பார்த்துட்டு சும்மா இருக்காது. என்ன, அந்த நேரத்தில் தான் தெய்வங்கள் அந்த கெட்ட சக்தியில் துரத்தி விடும். அந்த மந்திரத்துக்கு அவ்வளோ பவர். இப்போ ஏன் சிவன் கோயிலில் கல்யாணம் பண்ணால் பெரும்பாலும் ஏன் சிவன் கோயிலில் கல்யாணம் பண்ணுறாங்கனாக்கா, சிவன் கோயிலில் தான் கல்யாணம் பண்ணும்போது தோஷங்கள் அதிகமாக நிவர்த்தி ஆகிறதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குதுன்றாங்க. இப்போ கல்யாணம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நிறையா கெட்ட சக்தியெல்லாம் வரும். நிறையா கூட்டங்கள் கூடும். என்ன, சில பேர் தேவையில்லாத இடத்துக்கெல்லாம் போயிட்டு வருவாங்க. என்ன, தேவையில்லாத இடத்துக்கு போயிட்டு மெரிச்சிட்டு வருவாங்கள்ல, வேறு இதுக்கு போயிட்டு ஒரு கெட்ட சக்தி தேவையில்லாத ஒரு சுடுகாடு கூட போயிட்டு வராங்கன்னு வச்சுக்க. அப்போ அது கூடவே பின்னால் வந்துட்டுருக்கோம். இப்போ அதெல்லாம் துரத்தி அடிக்கினாங்க. அந்த நேரத்தில் தான் சிவனின் 3வது கண் திறப்பார். அப்போ அந்த கெட்ட சக்திலாம் எரிஞ்சுப்படும். சரியா? அந்த மாதிரி அதுக்கு தான் கோயிலில் கல்யாணம் பண்ணுங்கிறது. சரியா? கோயிலில் எல்லோரும் கல்யாணம் பண்ணுங்கள். தோஷங்கள் இருந்தாலும் நிவர்த்தி அடைஞ்சு கல்யாணங்கள்லாம் பண்ணிவிட்டு பிரிஞ்சு போய் சண்டை ஜாடியெல்லாம் போயிருக்கு. என்ன, அது முறையாக கல்யாணம் பண்ணணும். சரியா? சிவன் கோயிலில் கல்யாணம் பண்ணுங்க, கண்டிப்பாக தோஷங்கள் நிவர்த்தி ஆகும். பெருமாள் கோயிலில் கல்யாணம் பண்ணுங்க, முருகன் கோயிலில் கல்யாணம் பண்ணுங்க. எல்லா தெய்வமும் நமக்கு ஒன்று தான். சரியா? ஆக மொத்தத்தில் கோயிலில் கல்யாணம் பண்ணுங்க. சரியா? நான் சொல்கிறது சிவனின் 3வது கண் எப்போது இருக்குன்னாக்கா, சிவன் கோயிலில் கல்யாணம் பண்ணும்போது கெட்ட சக்தி வரும். அப்போ பார்த்தீங்கன்னா 3வது கண் திறந்து அவங்களாம் எரிச்சுவார். சரியா? இதெல்லாம் நமக்கு தெரியாது. இது ஒரு தெய்வ ரகசியம் இது. சரியா? அதனால் பெரும்பாலும் கல்யாணம் பண்ணுறது அவசரப்பட்டு வீட்டில் அதெல்லாம் பண்ணாதீங்க. ஏன்னா வீட்டில் பண்ணும்போது நிறைய கெட்ட சக்தியெல்லாம் வரும். அந்த இடம் சுத்தபத்தமாக இருக்காது. ஏற்கனவே ஒருத்தங்க இறந்துட்டாங்கனாக்கா அதனுடைய ஆத்மா சுற்றி சுற்றி வரும். இதெல்லாம் போக்குனாக்கா அது ஐயரு மந்திரங்கள் ஓதுனா மட்டும் போகாது. சரியா? தெய்வ சக்தி வேணும். அதனால் கண்டிப்பாக கோயிலில் கல்யாணம் பண்ணுங்க. எந்த கோயிலாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. சரியா? நமக்கு வர அத்தனை தோஷமும் நிவர்த்தி ஆகும். சரியா? அதனால் அதாவது இப்போ பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணுறாங்க. பொருத்தம் பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்க, திடீர்னு போய் கோயிலில் விளையாடுறாங்க. நல்லா தான் இருக்கிறாங்க. பொருத்தம் பார்க்காம லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிடுறாங்க. அது போய் கோயிலில் கல்யாணம் பண்ணுறாங்கன்னு வச்சுக்க, அந்த சன்னதி தெய்வ சன்னதி. ஏன்னா அந்த இடத்துல கல்யாணம் பண்ணால் அவங்களுக்கு தோஷம் நிவர்த்தி ஆகும். ஏன்னா நிறைய பேர் ஏன்ப்பா அவங்களாம் பொருத்தம் பார்க்கவே இல்லைப்பா, லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுறாங்கன்னா அதுதான் மேட்ரு. இப்போ பெரும்பாலும் லவ் பண்ணி இது போய் கல்யாணம் பண்ணுறாங்கன்னு வச்சுக்க, அவங்களாம் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு கோயிலில் கல்யாணம் பண்ணுறாங்க, நல்லா தான் இருக்கிறாங்க. சண்டை சாடி அதாவது இந்த மாதிரி ஏன் பிரிஞ்சு போகிறாங்க அப்படின்னு பார்த்தாங்க, கண்டிப்பாக ஏதாவது ஒரு தீட்டு இல்லை ஏதாவது ஒரு பெரிய கெட்ட சக்தி இந்த மாதிரி ஏதாவது ஒரு செய்வினை இந்த மாதிரி ஏதாவது செஞ்சுருப்பாங்க. சரியா? தேவையில்லாத இடத்துக்கு மிதிச்சுட்டு வந்திருப்பாங்க. அதனால் அதை பற்றி எதுவும் பார்க்காதீங்க. எதுவாக இருந்தாலும் கல்யாணம் பண்ணும்போது தெய்வ சன்னதியில் பண்ணுங்கள், எல்லாம் சரியாகும். ஓகே, மீண்டும் அடுத்த ஒரு